ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய மசாலா பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரே ஒரு மசாலா வச்சு பேல்பூரி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காகவும். இதுக்கு ஒரு பச்சை பட்டாணி எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊற வந்துடும். இப்போ தோல் சீவிய உருளைக்கிழங்கு, கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பட்டாணி வெந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கூடயும் சேர்த்து கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பட்டை, ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டாணி வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த பட்டாணியை இந்த கடாயில் இது கூட சேர்த்து இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து எல்லாமே கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 3 கொதி வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் மசாலாஸோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகும். அதுக்கப்புறமா பூரி பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடிமேடில் கிடைக்கக்கூடிய பூரி இதை நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம பொரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பூரியெல்லாம் நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பூரியும் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது துருவின கேரட் இதையும் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் பொரித்து வச்சுருக்க பூரியெல்லாம் நம்ம 2 உடச்சி போட்டு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பூரியெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பூரியெல்லாம் உடச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுட சுட ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பரான மசாலா, இந்த மசாலாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பூரி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விட்டு இதுக்கு மேலே தேவைன்னா நம்ம மறுபடியும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது இப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆயிரும். இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலே செய்கிறங்காட்டி கொஞ்சமாக ஹெல்த்தியாகவும் செய்யலாம். இதுக்கப்புறமா இதே பூரி இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 பூரி இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூரி கூட 2 கைப்பிடி அளவு பொரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பூரி வேணும் போட்டுக்கலாம். பூரி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம 2 கைப்பிடி அளவு நல்லா பொரி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா அது கூட நம்ம துருவி வச்சுருக்க கேரட் வேணுங்கிற அளவு தூவி விட்டுக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதையும் நம்ம மேலாப்பில் தூவி விட்டு இப்போது அதே மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கலக்கி விடுங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக கலந்து வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான பேல்பூரியும் ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் கேரட்டு வெங்காயம் மறுபடியும் தூவிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோட் சைடில் கிடைக்கிறதுல சூப்பராக இருக்குமா?